காலம் மாற, மாற நம்ம சம்பாதிக்கிற முறை மட்டும் இல்ல, நமக்கு வர வருமானம் மட்டும் இல்ல, ரூபா நோட்டுகளும் மாறிட்டே வருது. இந்த நிலையில வந்து இப்ப இருக்க ரூபா நோட்டுகள்ல வந்து புதிய அப்டேட் வந்து ஆர்பிஐ வந்து குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, யுபிஐ பேமெண்ட் வந்து இப்ப ரொம்பவே அதிகமாயிருச்சு. எல்லாருமே வந்து இப்ப ரூபா நோட்டுக்கு பதிலா எல்லாருமே யுபிஐ மாறிட்டாங்க. டீ கடைக்கு போய் பே பண்ணா கூட எல்லாருமே வந்து டக்குனு ஃபோன் எடுத்து ஒரு யுபிஐல வந்து ஜிபேவோ, ஃபோன்பேவோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு கிளம்பிடுறாங்க. ஆனா ரூபா நோட்டுகள வந்து பயன்படுத்துறத வந்து எளிய மக்கள் இன்னும் கைவிடல. இன்னும் அவங்க வந்து ரூபா நோட்டுகள தான் அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. இந்த சமயத்துல தான் வந்து அவங்க வந்து ரூபாய் நோட்டுகள் வந்து அவங்க பயன்படுத்துற ரூபாய் நோட்டுங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100 நோட்டுகள தான் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. அதிகமா வந்து எளிய மக்கள் கையில வந்து இந்த ரூபாய் நோட்டுகள் இருக்கிறனால, நெறைய ஒர்க் பண்ற இடத்துல இப்ப ஒரு கொளுத்து வேலை செய்றவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மண்ணு, கல்லு இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதிலேயே வந்து அந்த நோட்ட வாங்குவாங்க. நம்ம ரூபா நோட்டு வந்து அந்த காட்டன் அப்படிங்கிறதுனால ஈஸியா வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இதனால வந்து நம்ப ஆர்பிஐ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாத்துக்குமே பதிலா வந்து நம்ப வந்து பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத திட்டமிட்டுருக்காங்க. இதற்கான முதற்கட்ட சோதனை முயற்சியா ரிசர்வ் வங்கி வந்து விரைவில தொடங்க போது. அந்த முயற்சி வந்து வெற்றிகரமா அமைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து 2027 வந்து முழு வீச்சுல வந்து எல்லா நோட்டுகளையும் வந்து பிளாஸ்டிக்கா மாத்துறதுக்கான வேலைய வந்து தொடங்க போறாங்க. சோதனை முயற்சியா பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அதிகமா புழக்கத்துல இருக்க நோட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும். ரூ. 10, ரூ. 20 நோட்ட தான் நம்ம அதிகமா வந்து புழக்கத்துல வந்து பயன்படுத்துறோம். அந்த நோட்டுகள தான் முதற்கட்டமா வந்து பிளாஸ்டிக் நோட்டா மாத்தலாம் அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து திட்டமிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி வந்து இந்த ரூபாய் நோட்டுகள வந்து பிளாஸ்டிக் நோட்டா மாத்திட்டா, அப்ப பழைய ரூபா நோட்லாம் என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆக்சுவலா ஆர்பிஐ தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பிளாஸ்டிக் நோட்டு வந்தாலும், அந்த பழைய நோட்டுகளுங்கிறதுங்கிறது அப்படியே வந்து புழக்கத்துல தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து டேமேஜ் ஆன நோட்ட பேங்க் போம்போது அத வந்து அப்படியே அங்க கட் பண்ணிட்டு, திருப்பி இந்த புதிய நோட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் நோட்டா வரும். அந்த மாரி வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா ஆல்ரெடி புழக்கத்துல இருக்க பழைய ரூபாய் நோட்டுகள வந்து எதையுமே பேன் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து புழக்கத்துல தான் இருக்கும் அப்படின்றத அதிகாரிகள் தரப்புலேருந்து தெளிவா சொல்றாங்க. இந்த நிலையில என்ன அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் நோட்ட தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த பிரத்யேக தாள்கள் வந்து தேவைப்படுது. இதுக்காக உலக நிறுவனங்கள் கிட்ட வந்து ரிசர்வ் வங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து இந்த டெண்டர் வந்து கோரியிருக்காங்க. அந்த அதிநவீன பாதுகாப்பு வசதி இருக்கணும் அப்படிங்கிறனால, இந்த டெண்டருக்கு வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரையும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதியா சொல்றாங்க. அதிநவீன வசதிகளுடன் நம்ம வந்து அந்த நோட்டுகள் வந்து எளிதில் கிழியாத பாதுகாப்பான நோட்டுகளா அந்த நோட்டுகள் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த நோட்டுகள் நீண்டு உழைக்கக்கூடியதா இருக்கணும். தண்ணி, அழுக்கு, எண்ணெய் பிசுக்கால வந்து டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ரிசர்வ் வங்கி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டு கிழியறது மட்டும் தான் பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்தியாவுல வந்து ரூபாய் நோட்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கள்ள நோட்டு அடிக்கிறது. ஈஸியா நம்ம ஆளுங்க வந்து ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு கூட கள்ள நோட்டு அடிக்க புழக்கற வர செய்தியெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலா இத வந்து நம்ம பிளாஸ்டிக் நோட்டா அது மாறும்போது ஈஸியா வந்து கள்ள நோட்ட வந்து அது அடிக்கிறத வந்து தடுக்க முடியும். கள்ள நோட்டு புழக்கத்த வந்து பெருமளவுல தடுக்க முடியும் அப்படின்னு மத்திய அரசு வந்து நம்புது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது பிளாஸ்டிக் நோட்டு வந்து இந்தியாவுல தான் ஃபர்ஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் போன்ற பல நாடுகள்ல வந்து ஏற்கனவே வந்து இந்த பிளாஸ்டிக் நோட்ட தான் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதேபோல இந்த முயற்சி வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா ரிசர்வ் வங்கி தரப்புல இருந்து வெளியாகல. எல்லாமே தகவலா தான் வந்திருக்கு. நம்ம வந்து பிளாஸ்டிக் நோட்டு மக்கள் மத்தியில வந்து வரவேற்பு பெறுதுங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். நீங்க இந்த பிளாஸ்டிக் நோட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல பயனுள்ள தகவல்கள தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம பணம் பழகு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.